கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் எப்பொழுதும் வேதத்தை நேர்மறையான சிந்தையுடன் வாசியுங்கள் என்றும் தியானிங்கள் என்றும் சொல்லியிருப்பேன். அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எதிர்மறையான சிந்தையுடன் வேதத்தை, தேவனுடைய வசனங்களை அணுகாதீர்கள் என்று சொல்லுவேன். பாருங்கள், தாவீது தன் தன் சங்கீதத்திலே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று எழுதியிருக்கிறார். அதை பவுல் எப்படி வியாக்கியானம் செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக எப்படி வியாக்கியானம் செய்கிறார்? யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் ஆவியானவர் அன்று இன்று என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார், வேறொரு நாளை குறித்திருக்க மாட்டார் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் இப்படி அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். நாம் அங்கே போய் பார்த்தால் யோசுவா ஜனங்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருக்கிறான். ஆனால் ஆவியானவர் பவுலுக்கு வேறு விதமாக அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். தாவீது அந்த வசனங்களை எழுதுகிற பொழுது அவர் யதார்த்தமாக எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தெரியாமலே எதிர்காலத்தை குறித்து எழுத வைக்கிறார். அப்படியால் இன்று ஒருவர் ஒன்றை குறித்து சொல்வாரானால் அது இன்று நடக்கவில்லை என்பதற்காக அந்த வார்த்தை தவறாகிவிட முடியாது. தவறாக அதை யோசிக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று அதற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. நாம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இதே போல பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது. உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற வசனம் இருக்கிறது. ஆனால் அதை சொல்லியவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படியானால் இவர்கள் அன்று மிதமின்றி யோசித்து விட்டார்கள். அப்படி என்கிற விதமாக பேசுவது, அதுவும் ஊழியக்காரர்கள் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அது ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். அப்போ அவர்கள் உயிரோடு இல்லை அப்படி என்றால் ஆனால் இதே பாருங்களேன், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படிங்கிற வார்த்தையை பவுல் வியாக்கியானம் எடுத்து அதே வாய் தான் பேசும். ஆனால் நாம் உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற வேர்டை, அந்த வசனத்தை வேறு விதமாய் போதிக்கிறார். அப்படியே நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இன்று என்கிற வாக்கியத்தை போல உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் சொன்னவர்கள் மரித்து விட்டார்கள் என்றால் அது அவர்களுக்காக சொல்லப்படவில்லை, உயிரோடு இருக்கிற நமக்காக சொல்லப்பட்டது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் வேதாகமத்தை நேர்மறையான சிந்தையுடனே வாசியுங்கள். வேதாகமத்தில் எந்த முரண்பாடுகளும் கிடையாது, எந்த வசனத்தில் முரண்பாடுகள் கிடையாது. அதை நீங்கள் பார்க்கிற விதத்தில் தான் முரண்பாடுகள் இருக்கிறது. உங்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக அதற்கு வேறொரு விளக்கங்களை கொடுக்காதீர்கள், அதற்கு எதிர்மறையான விளக்கங்களை கொடுக்காதீர்கள். ஏதோ தவறு இருக்கிறது, ஏதோ வார்த்தை மிஸ்டேக் இருக்கிறது அப்படி என்று நீங்கள் பேசாதீர்கள். பாருங்கள், பிசாசு பழைய ஏற்பாட்டின் வசனங்களை, அது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களா என்ற வசனத்தை எவ்வளவு ஒரு விஷயமாக பவுல் சொல்கிறதை எடுத்து பேசுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு வசனம் இருக்கிற பொழுது அதை மாற்றி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? பிசாசிற்கு இடம் கொடாதிருங்கள். உங்கள் சிந்தையிலே பிசாசு ஆளுகை செய்ய விடாதிருங்கள். நீங்கள் நேர்மறையான சிந்தையுடன் கர்த்தருடைய வேதத்தை தியானியுங்கள். ஆமேன்.